ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெஷ் ஆஃப் த பேட். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் T20ஐக்கு ப்ரிவ்யூ அண்ட் செகண்ட் T20ஐயோட போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் டைவ் ரைட் இன்டு இட். ஸோ செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைஞ்சது இந்தியன் டீமுக்கு. ஒரு புது ஃபினிஷர் கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது இந்தியன் டீமுக்கு. ப்ளஸ் நம்ம ஃபர்ஸ்ட் போன ப்ரீவியஸ் மேட்சோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து வர ஆரம்பிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பவர் பிளேல எக்கச்சக்க ரன்னு மேத்யூ வேர்டுங்கிறவரை கண்ட்ரோலே பண்ண முடியாம போயிட்டே இருந்தாரு. அந்த பவர் பிளேல டாசி ஷாட்டும் வேடோட ஜோடி எக்கச்சக்கமா நடுவில் தமிழ்நாட்டு சிங்கம் அந்த ஜோடியை உடச்சி விட்டு அவர் வேலையை பண்ணிட்டாரு. ஸோ அது அவர் T20ல போன மேட்ச்ல எடுத்து அவரோட ஃபர்ஸ்ட் விக்கெட். ஸோ அதுக்கப்புறம் 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் அதே ரேட்ல தான் போயிட்டு இருந்தாரு வேடு. ஆனா ஒரு செம காமெடி நடந்தது. நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க மாட்டீங்க, சரியா தெரியல. அந்த காமெடியை நானே நரேட் பண்ணி சொல்லிடுறேன். என்ன ஆச்சுன்னா, வாஷிங்டன் சுந்தர் போடுறாரு, வேடு ஆடிட்டு இருக்கிறாரு. கவர்ஸ்ல விராட் கோலி இருக்கிறாரு, நேர கவர்ஸ்ல அடிக்கிறாரு நம்ம வேடு. விராட் கோலி என்ன பண்றாருன்னா அதை கேட்ச அப்படியே டிராப் பண்ணிட்டாரு. பார்த்தா அப்படியே த்ரோ அடிச்சு பார்த்தா மேத்யூ வேடு அவுட் ஆயிட்டு உள்ள போயிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா கேட்ச டிராப் பண்ணிட்டு ரன் அவுட். இதுதாங்க மோஸ்ட் காமெடி மூமெண்ட் போன மேட்ச்ல. நீ என்ன நினைக்கிற? போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபேன்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தா செம சிரிப்பா இருக்கும், ஜாலியா இருந்திருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரே ஒரு ஃபன் மூமெண்ட். ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா பாத்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் கீச்சிட்டாங்க. அதாவது மேத்யூ வேட்ல இருந்து ஸ்டீவ் ஸ்மித், கிளென் மேக்ஸ்வெல் ஒன்னொன்னா நட்ராஜன் 2 for 20. ஸோ ஒரே பவுண்டரி தான் விட்டு கொடுத்தாரு 4 ஓவர்ஸ்ல. ஸோ நல்ல எக்கனாமிக்கலா விக்கெட் டேக்கிங் போனா இருக்கிறாரு. ஸோ hope he does more for our country and keeps inspiring youngsters. ஸோ அடுத்து bowling performance அவ்வளவுதாங்க. ஸோ சார்லா விளையாடு 1. ஸோ bowling பத்தி ரொம்ப பேச வேணாம். இப்போ பேட்டிங் சைடு வருவோம். போட்டு கிழிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா இனிஷியல் 2 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிருந்தாங்க தவனும் ராகுலும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பால் 1ல இருந்து பிசாக்கா போல கால்குலேட்டட் ரிஸ்க் அந்த மாதிரி தான் ஆடினாங்க. நீங்க பாத்தீங்கன்னா KL ராகுல் ஃபர்ஸ்ட் பவுண்டரி எப்போ அடிச்சாருன்னா ஒரு நோ பால் ஃப்ரீ கவர் டிரைவ் 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபிளட் கேட்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. மேக்ஸ்வெல் ஒரு ஓவர் போட்டார், 19 ரன். மேட்ச் அங்கேயே கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியன் பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரன் ரேட்டை குறைய விடலைங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் சாம்பியன்ஸ் தான் ஆடி இருக்காங்க. எல்லா பேட்ஸ்மேனும் ஒரு 15 சிக்கர் தான். ஆனா மத்தவங்க எல்லாருமே 30 இல்ல 20 பிளஸ் அடிச்சுட்டு கேமியோஸ் மாதிரி அடிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது செம கான்ட்ரிபியூஷனா மாறி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி 40 of 24 செகண்ட் ஹை ஸ்கோரர், ராகுல் தேர்ட் ஹை ஸ்கோரர். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹர்திக் பாண்டியா 44 42. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இல்ல தப்பா சொல்றேன். விராட் கோலி 44 of 22. விராட் கோலி 40 of 24, ஹர்திக் பாண்டியா 44 of 23, and then உங்களுக்கு ஒரு ஸ்ரேயஸ் ஐயர் 12 of 5, சாம்சன் 15 of 10, and உங்களுக்கு KL ராகுல் 30 of 20 balls. ஸோ இந்த மாதிரி ஒரு பிசாக்கான ஒரு பேட்டிங் லைனை பாத்தீங்கன்னா ரன் ரேட்டை குறையவே விடல. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 150 அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்ஸ்ல தான் ஆடிங்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது நேற்றுக்கு மேட்ச் பார்க்கும்போது. ஏன்னா பியூர் ஹார்ட் ஹிட்டிங் பார்த்தோம். இந்தியன் டீம் எப்பவுமே சொல்லுவோம் கடைசியில போய் தான் அடிப்பாங்கன்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருந்தாங்க இந்தியன் டீம். MS தோனியோட லீடர்ஷிப் அகேன்ஸ்டா அண்டரா, அதுக்கப்புறம் விராட் கோலியோட MS தோனி ஆடும்போதெல்லாம் கூட கடைசியில இழுத்துட்டு போய் தான் அடிப்பாங்க. ஆனா இந்த இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ரன் ரேட்டை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு அந்த 10 இல்ல 11க்கு மேல போயிடுச்சுன்னா அடிச்சு இந்த நொறுக்கி விட்டு திருப்பி 8 9க்கு தான் எடுத்துட்டு வராங்க. அது ஒரு வெரி குட் பாசிட்டிவ் சைன். கரெக்ட் தானே? ஓப்பனர்ஸ் செட்டில் ஆகி கரெக்டா அவங்க வேலையை பண்ணி போயிட்டாங்க. ராகுல் 30ல டிபார்ட் ஆனாரு. ஷிக்கர் தவன் வெல்மேட் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் போயிட்டாரு பால் ஷாட் ஆடிட்டு. நடுவுல எனக்கு தெரிஞ்சு அந்த இன்னிங்ஸ்ல கீ ரோல் பிளே பண்ணது விராட் கோலி தான். ஏன்னா 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அந்த ரன் ரேட் கீழே இறங்க விடாம, அந்த ப்ரெஷர் ஏற விடாம கரெக்டா ஆடிட்டு இருந்தாரு. சிங்கிள்ஸ் டபுள்ஸ். ஆனா கடைசியில அவர் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு அன்பார்ச்சுனேட் வே டு கெட் அவுட் தான். ஸோ சாம்ஸ் வாஸ் வெரி லக்கி டு கெட் தட் விக்கெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா ரொம்ப காமன் கம்போஸ்ட் ஆடிட்டு இருந்தாங்க. இது ஒரு முக்கியமான இது நோட்டீஸ் பண்றதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா லைக் வேற யாரா அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா 6 of 14 of 6 அதை கொஞ்சம் நர்வஸா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா 100% நர்வஸா இருந்திருப்பாங்க. அது
ஹர்திக் பாண்டியா காமன் கம்போஸ்டா இருந்தாரு. அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஐ டு நாட் லைக் அவர் இதான் சொல்லியிருந்தாரு. அவருக்கு கடைசி பால் வரைக்கும் எடுத்துட்டு போக விருப்பமே இல்ல. எவ்வளவு கூடிய சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிப்பேன்னு சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. ஸோ அதான் சொன்னாரு, ஹி வாஸ் ஜஸ்ட் டூ சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சு காமிச்சிட்டாரு. ஸோ குடோஸ் டு ஹர்திக் பாண்டியா. ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பண்ணாருங்க. ஸோ ஒரு 112 மீட்டர் 6 பலார்னு விட்டாரு. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது போன மேட்சோட இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ். ஸோ இப்போ டைரக்டா வந்து செகண்ட் மேட்ச் இந்தியா சீல் பண்ணிட்டாங்க சீரீஸ். இப்போ ரைட்டா தேர்ட் மேட்ச் வரும். ஒயிட் வாஷ் பண்ணா இந்தியாவுக்கு எக்கச்சக்கம் கௌரவம் வரும். அந்த ஓடிஐ லாஸ் வந்து அப்படியே மேக்கப் போடுற மாதிரி இருக்கும் இந்த T20 சீரீஸ் ஒயிட் வாஷ். நீ என்ன நினைக்கிற? இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்தியா பிளேட் டாமினேட்டிங் கிரிக்கெட்டுங்க. 2 கேமாவே டாமினேட் பண்ணியிருக்காங்க. 3வது கேமும் வின் பண்ண எனக்கு ஒன்றும் ஷாக்கிங் நியூஸ்ன்னு கிடையாது எக்ஸாக்ட்லி. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஆப்வியஸ்லி இந்தியா வில் லவ் டு ஹாவ் தட் தேர்ட் வின் அண்டர் த பெல்ட். ஏன்னா வந்து ஃபுல் ஸ்குவாட், அதாவது வந்து T20 ஸ்குவாட், ஓடிஐ ஸ்குவாட் அண்ட் டெஸ்ட் ஸ்குவாடுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் ரப் ஆஃப் ஆச்சுன்னா தே வில் பிகம் அ நியூ யூனிட்டுங்க. ஏன்னா வந்து எப்பவுமே கான்ஃபிடன்ஸுங்கிறது வந்துருச்சுன்னா ஒரு பர்சன் ரீஇன்வென்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. அவருக்கு தைரியம் இன்னும் அதிகமாகும். ஸோ அதான் வந்து நல்ல விஷயம் தான் அது. ஆப்வியஸ்லி இந்தியன் டீம் வில் வாண்ட் டு கோ 3-0. ஏன்னா ஆசி சாயில்ல வந்து செகண்ட் டைம் இந்தியா வில் வின் 3-0. ஸோ அது சூப்பரா இருக்கும். நம்ம பார்க்க வேண்டிய அது காட்சி ஒன்று. பார்க்கலாங்க என்ன பண்றாங்கன்னு. கரெக்ட் தான் 100%. ஸோ அடுத்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ற மாதிரி இருக்கும். பிஞ்ச் ஆடுவாரா இல்ல ஆடுவாரா? பிஞ்ச் ஆடினா வந்து ரொம்ப பெரிய பூஸ்டா இருக்கும் ஆஸ்திரேலியன் சைடு. கண்டிப்பா இந்தியன் சைட்ல வந்து நிறைய முக்கியமான வேலைகள் பண்ண அவங்க கொஞ்சம் காமன் கம்போஸ்டா ஆடுவாங்க. ஆனா இதுல அவங்க சீரீஸை விட்டுறக்கூடாது, மீன்ஸ் அந்த ஃபைனல் மேட்சை விட்டுறக்கூடாது. ஸோ நாளைக்கு நோட்டபிள் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து இன்னொருத்தர் வாஷிங்டன் சுந்தர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ பாப்போம் என்னதான் பண்றாரு. ஸோ நாளைக்கு மேட்ச் வந்து மறுபடியும் சிட்னில நடக்குது. ஸோ சிட்னில வந்து நீங்க சொல்லியிருக்கலாம் இந்தியா 2 தோத்து இருக்கிறாங்க, லக்கி வெனிய கிடையாதுன்னு. போன மேட்ச் அதை மாத்தி காமிச்சிருக்கிறாங்க. கீ ரோல் பிளே பண்ண வந்து மொத்த டீம் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. நாளைக்குரிய பேட்டில்ஸ் பார்க்கும்போது அந்த சைடு வந்து பெரிய போலர்னு யாருன்னு சொல்றதுக்கு இல்ல. லைக் பேட் கமன்ஸ் இல்ல, ஸ்டார்க் வந்து அவங்க ஃபேமிலியில ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ சென்ட்ரிக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வச்சுதான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால பேட்டில்ஸ் பெருசா எதுவுமே சொல்றதுக்கு இருக்காது. ஸோ கண்டிப்பா இந்த அடுத்த மேட்ச் வந்து இந்தியா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் செட் பண்ண அவங்க பேட்டிங்லயும் ஒரு ஸ்ட்ராங் சைடா தெரியுறாங்க, சேசிங்லயும் ஸ்ட்ராங் சைடா தெரியுறாங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேம்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு சிட்னி அட்மாஸ்பியர் பொறுத்த வரைக்கும். நீ என்ன நினைக்கிற? ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து ஆஸ்திரேலியன் சைடு வந்து ஸ்ட்ராங்கர் ஆன் their பேட்டிங் சைடு கம்பேர்ட் டு their bowling சைடு. ஏன்னா bowling சைடில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நோட்டபிள் பவுலர் ஆடம் ஜாம்பா மாத்திரம் தான் இருக்காரு. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து 2 சைடுமே டீசென்ட்லி ஸ்ட்ராங். ஆனா அவங்க bowling இஸ், நான் வந்து ரொம்ப சொல்ல, ஆனா bowling இஸ் ஸ்லைட்லி வீக்கர் than their பேட்டிங்னே சொல்லலாம். ஏன்னா 5 ஆப்ஷனோட தான் போறாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி டிஃபெண்ட் பண்ணும்போது வந்து ஒரு 2-3 ஓவர் வெளுத்து வாங்கிட்டாங்கன்னா ஒரு மென்டல் மைண்ட் செட்டே போயிடும். நானா இருந்தேன்னா இது என்னோட சஞ்சய் செட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிக் டோட்டல். நான் வந்து சேசிங் தான் பண்ணுவேன். ஏன்னா இந்தியன் டீம்ல பாத்தீங்கன்னா சேசிங் ஸ்ட்ரென்த் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. விராட் கோலி இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் வெரி குட் அண்டர் சேசிங். அதே மாதிரி சஞ்சு சாம்சன் சேசிங்ல சூப்பரா ஆடுவாரு. சிக்கர் தவனும் டீசெண்டா அவருக்கு டோன் தெரியணும்னா அவர் வந்து சேசிங்ல வந்து செம்மையா ஆடுவாரு. KL ராகுல் வந்து அவர் நல்ல இருக்கிற ஃபார்ம் சூப்பரா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இந்தியா ஷுட் ஃபேவர் சேசிங். ஏன்னா அவங்க இந்த ஃபர்ஸ்ட் போலிங் அவங்களுக்கு ஒரு செட் டார்கெட் தெரிஞ்சிச்சுன்னா தே கேன் பிளாஸ்ட் இட் ஆஃப்ங்க. அண்ட் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கர்னா இஃப் யூ லெட் தெம் டூ வாட் தே ப்ரிஃபர் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் அவங்களுக்கு தான் வந்து இன்னும் ஃபேவரபிளா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தே ஷுட் புட் ஆஸ்திரேலியா டு பேட் ஃபர்ஸ்ட், சேஸ் அண்ட் ப்ளோ இட் ஆஃப் தான் எனக்கு தோணுது. ஸோ கரெக்டா ஆதி சொல்றது ஒப்பீனியன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து ஃபர்ஸ்ட்ல பேட் பண்ணி பெரிய ப்ரெஷர் அதுவே வந்து வேடுக்கு ஒரு கேப்டன்சி ப்ரெஷரா இருக்கும். போன மேட்ச் பாத்தீங்கன்னா வேடு ஃப்ரெஷ்ஷா உள்ள வந்து ஆடினாரு.
ஸோ அதனால அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த தடவை ஒரு பெரிய டோட்டல் போட்டு அந்த ஆப்போசிட் நியூ கேப்டன், அதாவது டெம்பரரி கேப்டனும்பாங்க, டெம்பரரி கேப்டன் மேல ப்ரெஷர் போட்டா தானா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த சைட் நோட்டபிள் பேட்ஸ்மேன் வந்து ஸ்மித் இருக்கிறார். ஸ்மித்து கூட என்ன சொல்ல, ஸ்மித்து கூட ஏதாவது ஃபால் ஷாட் ஆடி அவுட் ஆகல. ஏன்னா இந்த சைட் ஷர்துல் தாக்கூர் இருக்கிறாரு. ஷர்துல் தாக்கூர் ஸ்மித்தை எடுத்திருக்கிறாரு ஃப்ரீக்வெண்டா. ஸோ ஒப்பீனியன் டிஃபர்ஸ் தான். அது கம்ப்ளீட்லி அப் டு த கேப்டன் அண்ட் இந்தியன் சைட். ஸோ இந்தியன் சைடு பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. ஸோ போலிங் யூனிட் 5 ஆப்ஷனோட போறாங்க. யாராவது ஒருத்தர் வெல்த் வாங்கினாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் போட்டுதான் ஆகணும். நாம் பார்த்த சால 51 ரன் அடிச்சாங்க. ஸோ ஹோப் கம் பேக் ஸ்ட்ராங்கா. சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னு நினைக்கிற ஏதாவது இருக்குமா, இல்ல அதே சைடா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஷம்மி ரிதம்லே இல்ல. ஸோ மேபி ஒரு லாஸ்ட் கேம் கொண்டு வந்து ஒரு ரிதம் கிரியேட் பண்ணாங்கன்னா சூப்பர்பா இருக்கும். ஸோ மேபி ஒரு ஷம்மி இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு தீபக் சஹர்னு கொண்டு வந்துடலாம். ஏன்னா தீபக் சஹருக்கு ஸ்விங்கு ஒன்றும் கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கல அந்த ட்ராக்லேருந்தே. அதான் நான் வந்து ஏன் பும்ரா செகண்ட் சேஞ்ச், அதாவது வந்து மேபி இன்ஸ்டெட் ஷர்துல் தாக்கூர் ஏன் சொல்றேன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா வந்து அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கடைசி கேமா அவருக்கு வந்து ஒயிட் பால்ல பொறுத்த வரைக்கும் அவர் வெரி ஃபியூ ஒரு 3 கேம் தான் ஆடி இருக்காரு 50 ஓவர் ஃபார்மேட்ல. ஸோ அவர் வந்து ஹீ வில் ஆல்சோ வாண்ட் டு ஹிட் அ குட் ரிதம் தான் எனக்கு தோணுது. அவர் வந்து மேபி ஹீ வில் பிளே நாளைக்கு கேம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் டு சேஞ்சஸ். இன்னொரு சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து மேபி தே கேன் ரெஸ்ட் கேஎல் ராகுல், பிரிங் இன் மயங்க் அகர்வால். அது ஆல்சோ அப் டு தெம். ஏன்னா கேஎல் ராகுலுக்கு வந்து தான் ஆக்சுவலி இந்த டீம்ல வந்து மேக்ஸிமம் ஒர்க் லோட் கொடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. நாட் ஷுவருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தே கோ இன் அன்சேஞ்ச்டு. பும்ரா அண்ட் ஷமிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து ஹாவ் டு போல் க்ரூலிங் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் இந்த டெஸ்ட் சீரீஸ். செம்ம சீரீஸ் காத்துருக்காங்க. அதுக்காக தே ஷுட் ஏன்னா என்ன பிளான் பண்ணி தே ஷுட் போல் லைக் ரெஸ்ட் ஜாஸ்தியா தேவை அவங்களுக்கு பேசறதுக்கு. ஸோ ஐ திங்க் அவங்க ஆடுறது வந்து இஸ் நாட் ஷுர். பட் அவங்க ஆடினா மோஸ்ட்லி ஷம்மி ஆடினா நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு ரிதம் திருப்பியும் வந்துச்சுன்னா சூப்பர்பா இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ சொல்றது கரெக்டு தான். என்ன பொறுத்த வரைக்கும் அன்சேஞ்ச் சைடு தான் போவோம். பும்ரா ஷமி ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இப்பதான் ரீசெண்டா மேட்ச் முடிச்சு வந்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ போலிங் அட்டாக்ல லைட்டா வீக்கா இருக்குன்னு சொல்லவும் முடியாது. சால் என்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாரு என்னைக்கு பண்ண மாட்டாரு யாருக்குமே தெரியாது. தட்ராஜ் கன்சிஸ்டன்சி காமிக்கிறாரு. ஸோ அது நல்ல இருக்குது பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் ரன்னும் வாரி வழங்குறாரு. ஸோ அதனாலதான் அவர் டீம்ல வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லக்கு, ஸோ கடவுள் கொடுத்த லக்குன்னு கூட சொல்லலாம். தீபக் சார் மேபி அவரை தூக்கிட்டு ஏதாவது ஒரு பேஸ் போலரை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ தீபக் சார் கண்டிப்பா அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் 2 மேட்ச்ல 14 ரன் கொடுத்துருக்காருங்க. அவருக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மேபி தீபக் சார் வெளியே வைப்பாங்களோன்னு ஏன்னா ஏற்கனவே சீரீஸ் ஜெயிச்சாச்சு. ஸோ அந்த சேஞ்ச் பண்ண மாட்டாங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ பேட்டிங் சைட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் டேம் ஸ்ட்ராங். ஷிக்கர் தவான், கேஎல் ராகுல், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ஹார்திக் பாண்டியா டேம் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ பேட்டிங் பத்தி எந்த கவலையுமே இல்லை. இப்போ ஆஸ்திரேலியன் சைட் பக்கம் போயிட்டான். ஸோ ஆசிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஃபின்ச் ஆடுறது ஒரு பிக் கொஸ்டின் மார்க். அண்ட் ஃபின்ச் ஆடினா யாரை தூக்குவீங்க? ஏன்னா வந்து டீசெண்டா பண்ணிருக்காங்க. அதாவது பேட்டிங் சைட்ல அவங்க 195 அடிச்சிருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஸோ ஃபின்ச் ஆடினா மேத்யூ வெய்டு இல்ல டார்சி ஷாட் யாராவது ஒருத்தர் ரொம்ப பின்னாடி போய் பேட்டிங் ஆடுவாங்க. விச் இஸ் நாட் சூட்டபிள் தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபின்ச் ஆடினா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இன்னும் திங் பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆயிடும். ஆனா சில பல நல்ல பேட்ஸ்மேன் வில் பி புட் இன் டுவர்ட்ஸ் தி டெத். அவர் ரொம்ப லேட்டா ஆட வைப்பாங்க மேத்யூ வெய்ட. அது கொஞ்சம் ஒரு புவர் சாய்ஸா இருக்கும். கரெக்ட் தான். ஸோ மேத்யூ வெய்ட் இப்பதான் கேப்டன் லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ சப்போஸ் ஸ்டேஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஏறும். அந்த ப்ரெஷர் எதுவுமே எடுத்துக்காம மேத்யூ வெய்ட் கரெக்டா ஆடினா போதும். பால் எல்லாம் கரெக்டா மிடில் பண்ணா போதும். சஹால் அப்போ வழக்கம் போல சஹால் அவரோட லென்த்தை கரெக்டா டிஸ்டர்ப் பண்ணுங்க. அவர் டிஸ்டர்ப் பண்ணா தூக்கி தான் போட போறாரு தைரியமா ஃபீல்டு வெளியே இருந்தாலும். ஸோ அதையும் கிளியர் பண்ற சக்தி மேத்யூ இருக்குது. ஸோ கண்டிப்பா மேத்யூ வெய்ட் அதை பாருங்க எதிர்பார்க்கலாம். டார்சி ஷாட் என்னங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா ஆடினாரு. 31 of 30 இந்த மாதிரி செகண்ட் மேட்ச்ல அடிச்சு போயிட்டாரு. ஸோ
இந்த மாதிரி இந்தியாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. டார்சி ஷார்ட் அண்ட் மேத்யூ வேடுக்கு நடுவுல நம்பர் 3ல ஸ்மித் கரெக்டா அவரோட வேலையை பண்ணாரு. ஆனா போன மேட்ச் பாவம் மெயின் பார்ட்ல டமால்னு அடி வாங்கினாரு. ஸோ அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்திருக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்மித் கண்டிப்பா அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. ஸோ ஸ்மித் வந்து ஆனா ஸ்ட்ரைக் ரொம்ப ஹையான ஒரு டீசன்ட் T20 பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் 170 to 180 தேவைப்படும். 160 to 180 இந்த ரேஞ்சில் ஸ்மித்தோட ஸ்ட்ரைக் 140 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக்ல ஒரு கேள்விக்குறியா இருக்குமா இருக்காதான்னு நீங்க கமெண்ட்ஸ்ல கீழே போடுங்க. மேக்ஸ்வெல் அடிச்சாரு போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்கும். மேக்ஸ்வெல் கண்டிப்பா லைக் சேசிங் பிக் டோட்டல்ல மேக்ஸ்வெல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணணும். அவர் ஆல்மோஸ்ட் பிளே பண்ணாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. பும்ரா அவரை தள்ளி விட்டாரு. ஸோ சாரி அது தேர்ட் ஓடிஐல மாத்தி சொல்லிடா சாரி ஃபர்ஸ்ட் ஓடிஐல வந்து நட்ராஜன் அவரை எடுத்தாரு. ஸோ அதேதான் ஃபர்ஸ்ட் T20 நட்ராஜன் அவரை எடுத்தாரு. ஸோ நீ என்ன நினைக்கிற? நான் வந்து ஒரு பாயிண்ட் டிஸ்அக்ரி பண்ணுவேன் ஸ்டீவ் ஸ்மித்தோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தி. ஸ்டீவ் ஸ்மித்தோட ரோல் அந்த டீம்லயே ஷீட் ஆங்கர் மாதிரி ஆடுறது. அவர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 20 பால்ல வந்து ஒரு 30-35 ரன் அடிக்கிறது அவ்வளவு கூட தேவையில்லை. அவர்கிட்ட வந்து அவர் டார்கெட் என்னவா இருக்குன்னா ஒரு 40 பால்ஸ்ல 50 அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவர்கிட்ட. ஏன்னா வந்து அவர் தான் அந்த டீம்ல வந்து ஒரே ஒரு அதாவது வந்து கன்சிஸ்டன்டா அவர் வந்து ஃபுல் இன்னிங்ஸ் ஆடுற மாதிரி ஆடுற ஒரு பிளேயருங்க அந்த டீம்ல. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஹிட் அண்ட் மிஸ் பிளேயர்ஸ். கரெக்ட் தான். ஸோ ஸ்மித் கடைசி வரைக்கும் ஆடணும். ஆனா அதே இடத்துல அவர் ஸ்ட்ரைக் ரேட்டும் குறையாம வச்சுங்க ஒரு 150 ஆடணும். சரி அதை பத்தி ரொம்ப பேச வேணாம் ஸ்மித் பத்தி. இப்ப அடுத்து மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ் ஒரு எக்ஸ்பேக்டர் பத்தி பேசலாம். மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்டர் பண்றாருன்னா அவர் வந்து இஸ் bowling வெரி கிளெவர்லி. அவர் பேஸே பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது ஸ்லோ மீடியம் பேஸ்ன்னு வாங்க இது பேரு 130 கீழே போடுறது எல்லாமே திருகி திருகி போடுவார். அண்ட் அவர் ஸ்லோவர் பால்ல 104 105 வருதுங்க. இது ரொம்ப அதாவது வந்து பேசர் போடுறது வந்து இதுக்கெல்லாம் பேரு என்ன தெரியுமா? இதெல்லாம் உருட்டி போடுவாங்கன்ற மாதிரி இருக்குங்க. அப்படி போடுறாரு. கரெக்டான ஸ்பாட்ஸ்ல போறான். அதனால ஒரு விக்கெட் கிடைச்ச 3 விக்கெட்லாம் எடுத்தாரு ஒரு மேட்ச்ல T20 மேட்ச்ல. ஹென்ட்ரிக்ஸ் நல்லா தான் போடுறாங்க. ஸ்டார்டிங்கும் ஆடிட்டு இருக்கிறாரு. டீசெண்டா ஆடிட்டு இருக்கிற பெரிய நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ அதனால மாய்சஸ் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட வந்து. ஸோ மற்றபடி பேட்டிங் லைனை பத்தி நான் நிறைய பேசிக்கிட்டே போறேன். ஸோ அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஆகும். இப்போ நம்ம போலிங் லைனை பத்தி பேசிடலாம். போலிங் லைன் கொஞ்சம் ஃப்ராஜைலா தெரியுதுங்க. ஸோ டேனியல் சாம்ஸ், மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ், ஆடம் சாம்பா அவர் மட்டும் தான் ஒரே ஸ்டேபிள் போல. ஆனா அவரும் இன்கன்சிஸ்டன்சி காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ போலிங் லைன் ரொம்ப பாவமா இருக்கு பார்க்க. ஸோ என்ன நினைக்கிறதா சேஞ்ச் இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த டெப்த் இல்லைங்க அந்த டீம்ல. பாத்தீங்கன்னா வந்து ஸ்குவாட்ல உட்கார்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்லி சேஞ்சஸ் ஆர் இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவங்கள தான் இருக்காங்க. அவங்களுக்கு போலிங் டெப்த் வந்து என்ன ஆச்சுன்னா தேவ ப்ராப்ளம் ஆஃப் பிளண்டிங்க. அவங்க போலிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து சோ மெனி போலர்ஸ் தேவ் அரௌண்ட் 8 or 9 போலர்ஸ். ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஷான் அபேட் வச்சுக்கோங்க. அவர் வந்து he said to be one of அதாவது வந்து அவங்க நல்லா போடுவாரு தெரிஞ்சு வச்சுதான் எடுத்திருக்காங்க. ஆனா அவரை வெளுத்து வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து இவர் யார் நம்ம டேனியல் சாம்ஸ் பொறுத்த வரைக்கும் BBL எல்லாம் செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒண்ணுமே கிடைக்கல. ஆடம் ஜாம்பா தான் வந்து ஹேஸ் டு ஸ்பியர் தி அட்டாக்கிங். நீ ஒன்னு நோட்டீஸ் பண்ணியா? டேனியல் சாம்ஸ் வந்து இந்தியன் பேட்ஸ்மேனோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு போன மேட்ச் விராட் கோலி. IPL கூட பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கூட எடுக்கல. ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். ஆஸ்திரேலியன் லோக்கல் பிளேயர்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அது BBL வேற. ஸோ இதுவும் கம்பேர் பண்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். IPL ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிளேயர் ஆடுவாங்க. ஸோ டீமுங்க ஒரு அன்கேப் பிளேயர் தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் டோர்னமெண்ட் அது. ஸோ டேனியல் சாம்ஸ் கண்டினியூ. அதான் ஸோ இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பார்ட் டைமர்ஸ் வச்சுட்டு ஓட்ட முடியாதுங்க. ரொம்ப நிறைய ஓட்ட முடியாது. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப்பா அந்த மாதிரி பவுலிங் லைனப் வச்சு தடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஜாம்பா ஏதாவது மேஜிக் தான் மந்திரம் தான் போடணும். ஹூடி பாபா மந்திரம் அஜய் பாலாஜியை கூப்பிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீ என்ன நினைக்கிற? பாபா மந்திரம் போட்டதான் விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா ஜாம்பா மேல எக்ஸ்ட்ரீம் பிரஷர் ஒண்ணு.
இன்னொன்னு வந்து பாவங்க மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் போலே தரல அவங்க போன கேம். ஒரு பிக் மிஸ்ஸிங். அவர் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து ஒரு ஐபிஎல்லே காமிச்சிருக்காரு. அவர் ஒரு டீசென்ட் போலர், 4 ஓவர் போட்டு போயிடுவாருங்க எப்படியும் டிசிக்கு. அவரை வந்து சரியாவே யூஸ் பண்ணலங்க போன கேமு. அவர் அதாவது 8 போலர் 9 போலர் எல்லாம் போலிங் போட்டாங்க. மேக்ஸ்வெல் ஒரு ஓவர் போட்டாரு, ஹென்ரிக்ஸ் ஒரு ஓவர் போட்டாரு. எங்கங்க அவர் வந்து ஸ்டாயினிஸ் யூஸே பண்ணல, வெறும ஃபீல்ட்ல வச்சிருக்காரு. எதுக்குங்க அவர் அதுக்குன்னு? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அவர் கடைசியில எங்கேயோ பேட்டிங் தராங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸோட மிஸ்யூஸ் பயங்கரமா இருக்குங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவர் ஆனா இதுல நோட்டீஸ் பண்ண மேத்யூ வேடோட கேப்டன்சி பிரில்லியண்டா இருந்தது போன மேட்ச்ல. ஃபீல்ட் செட்டப் எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு, எங்க பார்த்தாலும் ஃபீல்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ நாளைக்கு கூடிய வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இந்தியாவுக்கு ஒரு 8 ரொம்ப சர்டன் கிடையாது, ஒரு 65 அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு பாக்கி 35 தரேன். நீ என்ன சொல்ற வின்னிங் பெர்சன்டேஜ்? நான் வந்து ஐ வில் கோ 60-40. ஏன்னா எனக்கு ஒரு ஆடம் ஜாம்பா மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஸ்பெஷலா பண்ணிடுவாருன்னு. ஏன்னா வந்து இதுதான் இந்த மேட்ச் கூடிய ப்ரிவ்யூ. ஸோ நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, மறக்காம நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பத்தி. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். தேங்க்யூ. If you do like our content, please do like, share and subscribe to our YouTube channel. And மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க if you want us to do for other series. Thank you very much. share பண்ணுங்க. Yes, share பண்ணுங்க. Thank you.